நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் கண்டுபிடி இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சனுடைய ஒரு 6 லட்சத்தை இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ இந்த எபிசோட் பார்த்தி அப்படின்னா ரொம்ப ஆர்டராக இருக்கும். ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போலாம் பார்த்தி அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் கீழே இருக்க ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ வர இருந்தாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இப்போ அங்கே நம்ம கொஞ்சம் கூட டைம் யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தி அப்படின்னா நேனி வந்து அவள் வீட்டில் பார்த்தி அப்படின்னா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து ஃபோன் கால் வருது. அதாவது அவங்க வீட்டில் வந்து லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்புறம் நேனி பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோன் கால் வருதம்மா எடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி வந்து கூப்பிடுவா. ஆனால் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. சரி நம்மளே தான் போய் எடுப்போம் அப்படின்ட்டு நம்ம நேனியை பார்த்தி அப்படின்னா ஃபோன் காலை வந்து எடுக்கிறதுக்கு போகிறான். அங்கே போய் கிட்ட போய் எடுக்க போவா பார்த்தா கால் வந்து கட் ஆகிடும். ஸோ இதனால் நம்ம நேனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமேறா. ஏன்டா நான் தூங்கிட்டு இருக்கவங்க இப்படி கடுப்பேற்றியாடா அப்படின்ட்டு நம்ம நேனி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த ரேபிட் பொம்மையை பார்த்தீங்கன்னா வேகமாக குத்திட்டு இருக்கா. அந்த ரேபிட் பொம்மை பேர் வந்து பன்னி. ஸோ அதான் அவள் பேர் வச்சுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரியாவது நம்ம நேனியை பார்த்தீங்கன்னா திரும்ப தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ அந்த பன்னி பார்த்தி அப்படின்னா ராத்திரியில் நம்ம நேனி பக்கத்தில் வந்து நிற்குது. ஸோ அப்புறம் நேனி பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி காண்றா. ஸோ அந்த கனவுல பார்த்தி அப்படின்னா நம்ம நேனி வந்து பூக்கள்லாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பறிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த பன்னி பார்த்தி அப்படின்னா பின்னாடி வருது. அதாவது நம்ம நேனோட கனவுல தான் நடக்குது இதெல்லாம். இதை பார்த்து நேனி வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க பொம்மை வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி நேனியை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே வர்றா. அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா தொத்திக்கிட்டு வரும். அப்புறம் நேனி வந்து திடீர்னு கனவுல வந்து முடிக்கிறா. ஓ நல்ல வேலை இதெல்லாம் கனவு தானா, நான் வேறு ரொம்ப பயந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி பார்த்தி அப்படின்னா சொல்கிறான். ஸோ அப்புறம் அந்த பன்னி எங்கடா அப்படின்ட்டு பார்க்குறா. பார்த்தா அந்த பன்னி மேலே தான் இவ்வளோ நேரம் பத்துட்டு இருக்கா. அதனால தான் இந்த மாதிரி கனவுலாம் நம்ம நேனிக்கு பார்த்தீங்கன்னா வருது. ஐயோ இது மேலே நான் பத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம நேனியை பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேனி பார்த்தீங்கன்னா அந்த பன்னியை வந்து ஒரு பேக்கில் போட்டு ஒரு குப்பை தொட்டியில் போடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து போடுவா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேகு அவளோட விட்டு போகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தி அப்படின்னா நம்ம நேனி வந்து பயந்துக்கிட்டு அங்கே வந்து ஓடுவா. அப்போ வந்து பயங்கரமாக கொட்டன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி வேகமாக ஓடிட்டு இருக்க சொல்ல திடீர்னுட்டு அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இவளும் அதை கண்டுக்காமல் வேகமாக ஓடுறா. ஸோ இப்போ அந்த பேக்கில் இருக்க பன்னி பார்த்தி அப்படின்னா கை ரெண்டு வெளில வந்து அந்த காரை பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இதனால் நம்ம நேனிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. என்ன காப்பாத்துறியா அப்படின்ட்டு நம்ம நேனி பற்றினா சொல்லுது. ஆமாம் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பன்னி சொல்லும். இல்லை உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம நேனி பற்றினா அதை எடுத்துக்கிட்டு பயங்கர வேகமாக போவான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்சனோட வீட்டுக்கு வந்துடுவா. ஸோ சின்சன் வீட்டுக்கு வந்து சின்சன் இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி பற்றினா உள்ளே வந்து சொல்கிறான். நம்மளோட சின்சனை பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே என்னப்பா வணக்கம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சின்சனை சொல்கிறான். இல்லை நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சின்சன் கேட்குறான். இல்லை இந்த மாதிரி அவங்க கூட கண்ணாமூச்சாரத்துக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி போய் சொல்கிறான். சரிவா ஓகே விளாட்லாம் நானே கண்டுமுத்துறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய சின்சனை பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு நம்மளோட சின்சன் பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்கான். நேனி என்ன பண்ணுறான்னா அங்கங்கே இடம் தேடிட்டு இருக்கா. இந்த பேக் எங்கே ஒழிச்சு வைக்கலான்ட்டு. அப்புறம் ஒரு கபோர்டு தெரியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட அந்த பேக்குள்ளே பண்ணி இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வச்சிடறான். நம்மளுடைய சின்சனோட வீட்டில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போய்ட்டு வர்றான். நம்மளுடைய சின்சன் பாவம் அவன் பாட்டுக்கு எண்ணிட்டு இருக்கான். அவள் பார்த்தி அப்படின்னா நம்மளோட மிக்சி வந்து என்ன சின்சன் லூசு மாதிரி விளையாட்டு இருக்க யார் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்சி சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் இங்கே நேனி இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்கிறான். இது நேனியா அப்படிலாம் யாரும் வரலையே. சரி நான் போய் மேக்கப் போட போகிறேன் அப்படின்ட்டு இவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வருவாங்க. அங்கே போய் பார்த்தா கண்ணாடியில் அந்த பன்னி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இது பின்னாடி ஏதோ இருக்கே அப்படின்ட்டு நம்மளோட மிக்சி பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. வெறும் சோறு தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு ராத்திரியாவது. ஸோ நம்மளோட சின்சன் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹாரி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு லேட்டாக தான் வருவார். இப்படி தூங்கிட்டு இருக்க சொல்ல அந்த கபோர்ட்லேருந்து அந்த பன்னி பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு வருது. அதோட 2 கண்ணும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மினுக்குது. ஸோ அப்புறம் இது எழுந்து எங்கேயோ நடந்து அப்படியே வெளில வருது. வெளில வந்து பார்த்தா நம்மளோட ஹாரி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பத்துட்டு இருக்காரு மயங்கி. ஆனால் நம்மளோட பன்னி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா நம்மளோட ஹாரி மேலே நடந்து போகுது. ஆனால் நம்ம டேரி வந்து ஆஹா மசால் சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பன்னியை பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சனோட வீட்டை விட்டு எங்கேயோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம நேனியை காட்டுறாங்க. நம்ம நேனி திரும்ப கனவு காட்டுறா. என்ன கனவுனா அதே கனவு தான். அதே கனவுனா இது அதே கனவு இல்லை வேறு மாதிரி கனவு தான். ஆனால் நம்ம நேனி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அந்த பூக்கள் இருக்கலாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் பெருக்கிறா. ஸோ அந்த ஒரு பூவில் பார்த்தி அப்படின்னா ஒரு புழு இருக்கும். இதெல்லாம் நம்ம நேனி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவா. ஏன் இந்த மாதிரி நம்மளோட நேனிக்கு வந்து கனவு வருதுன்னு பார்த்தா நம்மளோட பன்னி மேலே தான் திரும்ப பார்த்துட்டு இருக்கா. ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேனி வந்து அந்த பன்னி எங்கே தான் விட்டாலும் அது நம்ம நேனியை சுற்றி தான் வருது. ஸோ இதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு எப்போ வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோ வரனாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.